இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறோம்மா. சோ இந்த வருஷம் நந்தினியோட பார்ட்டிசிபேஷன் எங்களுக்கு சந்தோஷம் தான்மா. சௌமியா மேடம், லதா மேடம், கௌசல்யா மேடம், நீங்க பொறுமையோட இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்ல இதுல கலந்துக்க முடியாது, அது உங்களுக்கு அவமானம்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்க விருப்பம். பட் இந்த காம்படிஷன்ல நந்தினி கலந்துக்கிறது உறுதி. All the best to all of you. Thank you, sir. ஜெனி, ஒரு நிமிஷம் வாயேன். வா. Mr. Madan Kumar, I will teach them a lesson. அப்பா போலாம்ப்பா. I can't be here. இருமா அவ அசிங்கப்பட்டு ஓட போறான். வெயிட் பண்ணி பாரு. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். ஏப்பா சண்முகங்கிறது நான் தாங்கய்யா. நீங்க யாரு? நான் தாயா உனக்கு பணம் கொடுக்க வந்தவன். தர்மராஜ் சொன்னானே. ஐயோ அப்படிங்களா ஐயா? ரொம்ப நன்றிங்கய்யா. என்னை பத்தி விசாரிச்சியா? சொன்னாங்கய்யா, உங்களை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. நீங்க நல்லவர், வல்லவர், எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்கன்னு. என் மக கல்யாணம் உங்களால தான் ஏன் நடக்க போகுது. இவன் யாரியா? என் மாமன். இது மாமனா? சாமியாடி தம்பியா? அத்தைக்கு கூட பிறந்த ஒருத்தன் தான் சொன்னாங்க. எங்க இருந்தே வந்தான் இவன்? அப்படி இடிச்சனா பேசாம இருறான். யார் என்னன்னு எனக்கு மட்டும் எப்படா தெரியா? கொஞ்சம் பொறு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சரி சரி, வா கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா. வா வா. என்னையா அவனையும் கார்ல ஏத்துறாங்க? அடுத்து எந்த ஏரியான்னு தெரியலையே. கதிர் மாமா ஏதோ பெருசா வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன். இந்த வரியா வட்டி சரியான நேரத்துக்கு வந்து சேரணும். சரிங்க ஐயா. உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நானே தேடி வந்து நீ இருக்கிற இடத்துல வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நீ என்னையே தேடி வந்து வட்டியும் அசலையும் கொடுத்துடணும். சரிங்க ஐயா. இல்லேன்னு வையி, இதா பாரு, அவர் தான் என் மாப்பிள்ளை, ஊருக்குள்ள பெரிய தலை. அவர் வரைக்கும் போய் சொல்லி அப்புறம் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவேன். புரியுதா? அப்படிலாம் நடக்காதுங்க ஐயா. கரெக்டாக காசு கொடுத்துருவேன். சரி சரி, தா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. யோ, கார்ல இம்புட்டு நேரம் என்னையா பண்றாங்க? டேய் துணங்காதரா, கொஞ்சம் பேசாம இருறா. சார் சொல்லுங்க சார். குணசேகரன் சார் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பத்தி டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாங்க சார், சொல்லுங்க. அவர் அக்கௌண்ட்ல இருந்து எந்த அமௌண்ட்டும் டெபிட் ஆகல சார். வழக்கமா அவருக்குன்னு வர கம்பெனி கிரெடிட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. எந்த அமௌண்ட்டும் வெளியில போகல சார். சார் நிச்சயமா யாரும் பணம் எடுக்கலையா சார்? ஆமா சார், யாரும் பணமும் எடுக்கல, டிரான்ஸ்ஃபரும் ஆகல சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, நீங்க மணிகண்டன் ஃப்ரெண்டுங்கிறதால சொல்றேன். தயவு செஞ்சு எனக்கு ப்ராப்ளம் வர மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் சார் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரிங்களா? நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னையா காசு எடுக்கலையா? இல்லையா, அண்ணன் அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் அப்படியே தான் இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான்னு தான் தெரியலையே.
பை கொண்டு வந்திருக்கியா? பை இருக்குங்கய்யா. ஆ டா, பத்திரமா எடுத்து உள்ள வை. உங்க கையாலே வை. பத்திரமியா? சரிங்கய்யா. பார்த்து சூதானமா போ. சரி. ஊருக்குள்ள நிறைய கலாணி பயல இருக்காங்கய்யா, பார்த்து கவனமா போ. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஐயா உங்களுக்கும் நன்றி. அதான் வாங்கிட்டல, கிளம்பு. நான் வரேங்கய்யா. சரி, பார்த்து சூதானமா போயா. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி மாப்பிள டீலை முடிச்சிட்டேன் பாருங்க. யோ, ஏன் இதுலலாம் எனக்கு ஒத்து விடல? ஒரு விவரமும் சொல்லல மாப்பிள. உங்க மேல ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க ஏன் அதை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, முதல்ல வண்டி எடுங்க, நல்ல கடையை பார்த்து ஒரு டீயை போடுவோம், அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். விடுங்க வண்டியை. என்னோட போய் அந்த மடக்கடா. அண்ணே கொஞ்சம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. யாருங்க நீங்க? என்ன அந்த காருக்குள்ள இருந்தது ராமச்சந்திரன் சார் தானே? கூட இருந்தது கதிர் தானே? ஆமா. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியுங்க, நல்ல மனுஷங்களாச்சே. ஆனா இந்த பக்கம் ஏன் வந்தாங்கன்னு தான் தெரியல. தேடி வந்து காசை கொடுத்துட்டு போறாங்கப்பா. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்க. காசு கொடுத்தாங்களா? எதுவும் கோயில் நன்கொடையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் கஷ்டம்னு பணம் கேட்டிருந்தேன், இவங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறதா சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போகிறேன். நான் இருக்கிற இடத்த தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. வட்டி கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் மனசு நல்ல மனசு. உங்களுக்கும் தேவைன்னா வாங்கிக்கோங்க, நல்ல ஆளுங்களா இருக்காங்க. பார்த்துங்களா? சரிங்கண்ணே, வாங்க வாங்க. என்னையா நடக்குதுங்க? எனக்கும் ஒன்றும் புரியல. எது இவங்களோடலாம் போட்டி போட்டு ஜெயிச்சா எனக்கு கான்ட்ராக்ட் தருவாங்களா? என்ன ஜனனி இது? அக்கா, கான்ட்ராக்ட் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இதுதான் நீங்க பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான பெஸ்டான வாய்ப்பு. நீங்க மாஸ் பண்ணிருவீங்கக்கா. யாரு நீ? வேற விளையாடிட்டு இருக்காத, வா வீட்டை பார்க்க போவோம். வா. என்ன வீட்டுக்கு போகணுமா? உங்களுக்காக உள்ள ஃபயரா பேசிட்டு வந்தேன், பாத்தீங்கல்ல? அதை தண்ணி ஊத்தி அமர்த்திரு, நம்ம போவோம். வா ஜனனி, இதெல்லாம் ஒத்து வராது. என்னை பத்தி எனக்கு தெரியும். இப்போதைக்கு 4 கடைக்கு சரக்கு போட்டோமா, வியாபாரம் பார்த்தோமா, கல்லா கட்டணுமா, யாரையும் எதிர்பார்க்காம நம்ம